கரூர் மாவட்டத்தில் அமராவதி மற்றும் காவிரி என்ற 2 ஆறுகள் பிரதான ஆறுகள் செல்கிறது. இதுல ஆற்றில் மணல் அள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆணை பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மணல் அள்ளப்படாத நிலையில கடந்த சில மாதங்களாக இரவு நேரங்களில் கள்ளத்தனமாக மணல் லாரிகளில் ஆற்று மணல் அள்ளப்பட்டு கடத்தப்படுவதாக திருச்சி சரக டிஐஜி தருண்குமாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில கடந்த வாரம் அவரோட தலைமையிலான தனிப்படையினர் கரூர் மாவட்டத்தில் மேற்கொண்ட அதிரடி சோதனையில 26 மணல் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில இன்று கரூர் மாவட்டம் வேளாண்மரத்தில் நடைபெறும் கட்சி நிகழ்ச்சிக்காக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் காரில் சென்று கொண்டிருந்த போது தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது மண்வளம் பகுதியில மணல் ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று முன்னால் சென்று கொண்டிருந்தது. அந்த லாரியை சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் அவரை பின்தொடர்ந்து சென்று நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் செக் போஸ்ட்ல லாரியை தடுத்து நிறுத்தினாரு. தடுத்து நிறுத்தியவுடன் அந்த லாரியின் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில சம்பவம் எங்கள் மாவட்டத்தில் நடைபெறாததால நீங்க கரூர் மாவட்ட வேளாண்மலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும்படி போலீசார் அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். மணல் லாரியுடன் வேளாண்மலை காவல் நிலையத்துக்கு வந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அந்த லாரியின் மீது வழக்கு தொடரும்படி கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில அதிமுக கொடுத்த புகாரின் அடிப்படையில அந்த வழக்கு பதிவு செய்ய தயாரானார்கள். ஆனால் சம்பவம் நடந்த இடம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் என்பதால அந்த வழக்கு பரமத்தி வேலூர் காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டது. இதனை அடுத்து வேளாண்மடத்தில் இருந்த அந்த மணல் லாரி போலீசாரின் பாதுகாப்புடன் பரமத்தி வேலூர் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டது. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மணல் லாரியை பிடித்ததன் அடிப்படையில அங்கு திரண்ட அதிமுகனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.